அன்னைக்கு காலையில 6 மணிக்கு அப்படிங்கிற மாரி. ஆனா இது 6 மணி இல்ல 4 மணி. இன்னைக்கு ஆர்டிஏ பார்க்கிங் டெஸ்ட் இருக்கு. மார்னிங் 8:30க்குலாம் வந்து வேற புக் பண்ணிட்டேன் நானு. வெளியில சாப்பிட்டா என் டயட்டீஷியன் வேற திட்டுவாங்க. அதுக்காகவே ஃபாஸ்ட்டா மார்னிங் எழுந்து குக் பண்ணி வச்சுட்டு கிளம்பினேன். 6 மணிக்கெல்லாம் நீங்க பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நானும் என் பொண்ணும் போய் பிக்கப் பாயிண்ட்ல உட்காந்துட்டோம். சரியான குளிர். மார்னிங் அவ்வளோ டார்க்கா வேற இருந்தது. எனக்கு வேற பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டில் எப்படா எருவ மாடு தெரியும், நம்ம போய் பாஸ் ஆயிடுவோமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக சன்லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. டெஸ்ட் என்னவோ 20 மினிட்ஸ் தான். ஆனால் இதுக்கு நான் மார்னிங் 4 மணிக்கு எழுந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 o'clock ஆகிடும். கிளாஸுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறது எனக்கு பேரலெல்லாம் ஆங்கிள் தாங்க டஃப்பாக இருந்ததுன்னு. ஆனால் எனக்கு மட்டும் இந்த கராஜ் தாங்க டஃப்பாக இருந்தது. அதுவும் பேரலெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு எது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியில் பாஸாக ஃபெயிலான்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன். 92% பீப்புள் என்னை நம்பி அதுவும் பாஸ் நோட் போட்டிருந்தீங்க. ஆனால் அந்த 8% பீப்புள் இருக்காங்களே, ஏன்ப்பா இவ்வளோ வெறி உங்களுக்கு? பை த வே பாஸ் நோட் போட்ட எல்லாருக்கும் நான் ஆர்டிஏ டெஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். இந்த ஏரியாவுக்கு ஒரு பாயை போட்டு அடுத்த ரோட் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.